விஜய் சேதுபதியோட கெரியர்லயே மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் திரைப்படமான மகாராஜா இந்தியா முழுவதுமே வெற்றி நடை போட்டுது. இந்த நிலையில தான் சீனாவிலேயே இந்த படம் வெளியாக போகுது அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. இத பத்தி அந்த படத்தோட இயக்குனர் சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நித்திலன் சாமிநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, அனுராக் காசியப், நட்டி நட்ராஜ், அபிராமி, சாச்சனா உள்ளிட்டோர் நடிப்புல இந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வெளியான படம் தான் மகாராஜா. இதுவரைக்கும் இல்லாத அளவுல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மகாராஜா திரைப்படம் 100 கோடி வசூலை எட்டி மிகப்பெரிய வெற்றி படமா மாறினது. இதுல மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ் OTTல வெளியாகி அங்கேயுமே 150 கோடி வரைக்கும் லாபம் ஈட்டினதாகவும் தகவல் வெளியானது. இந்தியாவுல மட்டும் இல்லாம உலக அளவுல 10ற்கும் மேற்பட்ட நாடுகள்ல நம்பர் 1 இடத்துல OTTல மகாராஜா படம் ராஜநடை போட்டுது. மலையாள சினிமாவை இந்த ஆண்டு தொடக்கத்துல கொண்டாடிக்கிட்டு இருந்த நிலையில தான் தமிழ் சினிமாவை தலை நிமிர வச்ச படம் மகாராஜா அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் அடுத்த இந்த படத்தை சீனாவுல ரிலீஸ் செய்யவும் படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. கடந்த 2003ஆம் ஆண்டு தென்கொரியாவுல வெளியான ஓல்டு பாய் அப்படின்ற படம் மாதிரியே மகாராஜா படத்தையும் பார்த்துட்டு ரசிகர்கள் கம்பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்னையும் பார்த்துட்டு ரசிகர்களும் விமர்சகர்களும் பயங்கரமா பாராட்டினாங்க. குறைஞ்ச பட்ஜெட்ல தரமான படத்தை கொடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதியோட 50வது படத்தை வெற்றி படமா மாற்றி கொடுத்திருக்காரு இயக்குனர் நித்திலன் சாமிநாதன். அடுத்துதான் நயன்தாராவை வச்சு மகாராணி அப்படின்ற படத்தை இயக்க போவதா தகவல் வெளியாகி இருக்கு. விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, மகாராஜா திரைப்படமானது விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த படத்தை சீனாவில் ரிலீஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக படக்குழு இப்ப டப்பிங் பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படம் கிளிக் ஆனது அப்படின்னா தங்கள் படம் மாதிரியே வசூலை குவிக்கலாம் அப்படின்ற திட்டத்துல தான் படக்குழு களமிறங்கி இருக்காங்க. வரக்கூடிய நவம்பர் 29ஆம் தேதி மகாராஜா திரைப்படமானது சீனாவில் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை இயக்குனர் நித்திலன் சாமிநாதனே சோசியல் மீடியால பகிர்ந்திருக்காரு. சீனாவோட பிரபல தொழிலதிபரான அலிபாபா குரூப் சார்பில் தான் இந்த படமானது சீனாவோட வெளியாகி இருக்கு. மகாராஜா படத்தோட வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து விஜய் சேதுபதி படங்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா மிஸ்கின் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கக்கூடிய ட்ரெயின் படம் எப்ப வெளியாகும் அப்படின்றதே தெரியல. இந்த நிலையில தான் டிசம்பர் மாதத்துல விடுதலை 2 படம் வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பானது வெளியாகி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.